ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். பலத்தின் மேல் பலம் என்கிற இந்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்திற்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். மீண்டும் சொல்லுகிறேன், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மாதத்திலே அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பதாக முன் செல்லும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சமூகம் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன தெரியுங்களா? தேவ பாதுகாப்பு என்று சொல்லி பொருள். இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பதாக உங்களோடு கூட தேவ சமூகம் வரப்போகிறது. அதாவது நீங்க பாதுகாப்பாக இருக்க போகிறீங்க. அது மாத்திரமல்ல, இந்த சமூகத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு. தேவ சமூகம் என்றதுக்கு இன்னொரு பெயர் உண்டு, தேவ பிரசன்னம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆங்கிலத்தில் மை பிரசன்ட் அப்படின்று பிரசன்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிரசன்னமாகிய பாதுகாப்புள்ள தேவ சமூகம் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்பதாக முன் கடந்து செல்ல போகிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டு சொன்னார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுகிற கலக்கம், பயம், தொல்லை, துயரம், பிரச்சனை, மனித போராட்டம், பிசாசின் போராட்டம், இவைகளை கண்டு நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க. அவைகள் ஒன்றும் உங்களை தொட முடியாது, அவைகள் ஒன்றும் உங்களை நெருங்க முடியாது. காரணம் என்னவென்றால், தேவ சமூகம் உங்களை மூடி இருக்கிறது. தேவ சமூகம் உங்களுக்கு முன்பதாக முன் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஆதலால் ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு மோசேயிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விட்டார்கள். அப்போது ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களை நான் ஒரு நிமிஷத்தில் எழுப்பி அழிக்கப் போறேன் சொன்ன போது, அப்பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரே. அது மாத்திரமல்ல, எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் இவர்களை நீ அழிக்கும் போது கேள்விப்பட்டா அப்போது உண்மை என்ன சொல்வார்கள் என்று சொன்ன போது, அப்போது ஆண்டவர் சொன்னார், சரி, அப்படி என்றால் நான் உங்களோடு கூட வரமாட்டேன், உங்களுக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்போது மோசே சொன்னார், ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வரவிட்டால் நாங்கள் இவ்விடத்தை விட்டு போக மாட்டோம் என்று சொல்லி தேவனோடு அவர் ஜெபித்தார். உடனே ஆண்டவர் சொன்னார், சரி, ஓகே, நான் வருவேன், உனக்கு முன்பாக என் சமூகம் முன் கடந்து செல்லும் என்று ஆண்டவர் சொன்னார். அருமையான தேவர்களே, அன்றைக்கு மோசேயிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னோடு பார்த்து சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ சமூகம் உன்னோடு கூடவும் உன் பிள்ளைகளோடு கூடவும் உன் குடும்பத்தோடு கூடவும் இருக்கும். பட் நீ செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் முன் செல்லும் என்று சொன்னீங்களப்பா, பாதுகாப்பாகிய பிரசன்னமாகிய உம்முடைய சமூகம் இந்த மாதத்தில் எங்களுக்கு வேண்டும். நீங்க எங்களை நடத்தி செல்லுங்கப்பா, எங்களுக்கு இளைப்பாறுதல் தாங்கப்பா என்று சொல்லி நீங்க கேட்கும்போது அவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில அது நிறைவேறும். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்துல நீங்க காத்திருங்க. நிச்சயமா தேவ சமூகம் உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் இந்த மாதத்தில் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக முன் கடந்து செல்லும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு நாம் இருப்போம். இந்த விசுவாசத்தோடு கர்த்தர் நோக்கி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்த போறார். நான் இப்போது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எசப்பாவுடைய அருமையான பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. நான் என்ன செய்வேன், நான் எங்கே போவேன், நான் என்ன செய்வேன் என்றெல்லாம் என்று எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு விசை ஆண்டவரே கிருபையா தயவா இறங்கும் சுவாமி.
துன்பங்களும் தொல்லைகளும் சூழ்ந்து தவித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு என் சமூகம் உனக்கு உண்டாக செல்லும் என்று சொன்னீங்களே, அப்படியே அழுது கொண்டிருக்கிற, கலங்கி கொண்டிருக்கிற, பயந்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அன்றவர்களுக்கு முன்பதாக உங்களுடைய சமூகம் முன் கடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். எந்த ஒரு சேதம் வராதபடி உடைய சமூகம் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கலக்கம் பயத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா. ஒவ்வொருக்கு தேவன் இளைப்பாறுதல் கட்டளையிடுங்கப்பா. இந்த மாதம் உங்களுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் மகிழ்ந்திருக்க உதவி செய்யுங்க. கர்த்தாவே ஆஸ்வதிக்கிற கருத்தினால பிள்ளைகளை ஆஸ்வதித்து பலவதி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தையை கேட்டீங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும்னு சொன்னா திரையில பாருங்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறோம். இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். ஆனால் இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் சொல்லுங்க, அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். God bless you.